Hey guys, welcome to Vision Cut Studio. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆட்டோகேடில் இருக்கிற ரெக்டாங்கிள் கமாண்ட் அண்ட் பாலிகன் டூல் அண்ட் எலிப்ஸ் டூல். ஸோ இந்த 3 டூலுமே தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு ரெக்டாங்கிள். வாட் இஸ் அ ரெக்டாங்கிள்? ரெக்டாங்கிள் அப்படின்னா என்ன? ரெக்டாங்கிள் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, சிம்பிள், நத்திங். 4 சைடு கொண்ட ஒரு க்ளோஸ்டு ஷேப்புக்கு பேர் தான் என்னென்னா ரெக்டாங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரெக்டாங்கிள்னு சொல்லுவாங்க, ஸ்கொயர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டுக்கு என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா என்னென்னா, ரெக்டாங்கிள் அப்படிங்கன்னா ரெண்டு பக்கங்கள் ஈக்குவலாக இருக்கும். ஆப்போசிட்டாக இருக்கிற அந்த ரெண்டு இது என்னென்னா நீளமும் அகலமும் ஈக்குவல் டைமென்ஷனில் இருக்கும். ஓகே, அதே இது அந்த 4 சைடுமே ஈக்குவல் மெஷர்மெண்ட்டில் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 4 சைட்ஸுமே ஈக்குவல் மெஷர்மெண்ட்டில் இருந்தால் அதுக்கு பேர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே ஓகே ஸோ இவ்வளோ தான் ரெக்டாங்கிளுக்கும் ஸ்கொயருக்கு உண்டான டிஃப்ரெண்ட். இந்த ரெண்டையுமே நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ரெக்டாங்கிள் யூஸ் பண்ணி நம்மளால் எடுத்துக்க முடியும். சரிங்களா? ரெக்டாங்கிளுக்கு ஷார்ட்கட் என்னென்னா REC ப்ரெஸ் பண்ணி என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா ரெக்டாங்கிள் கிளிக் ஆகும். என்டர் கிளிக் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபை ஃபஸ்ட்டு கார்னர் பாயிண்ட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா? ஸோ நீங்கள் எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்த பிக் பண்ணி ட்ராக் பண்ணீங்க அப்படின்னா ரெக்டாங்கிள் ஒரு கார்னர் டு கார்னராக தான் வரும். சரிங்களா? ஓகே, இப்போது கார்னர் டு கார்னர் வருது. இப்போ நான் வந்து என்னென்னா ஒரு மேனுவலாக ட்ரா பண்ணுறேன். மறுபடியும் ஒரு ரெக்டாங்குலர் எடுக்கிறேன். இந்த பாயிண்ட்டை ட்ராக் பண்ணி இதுக்கு நேராக வச்சுட்டு, ஸோ இந்த பாயிண்ட்டை ட்ராக் பண்ணி இதுக்கு நேராக நான் கம்ப்ளீட் 1 செகண்ட் இருங்க, இப்படி நான் கம்ப்ளீட் பண்ணுறேன். இது ஒரு மேனுவலாக வரைகிறேன். சப்போஸ் எனக்கு ஒரு லென்த்து பிரெத்து கொடுத்துருக்காங்க, லென்த்தும் அதோட வித்தும் கொடுத்துருக்காங்க அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நீங்கள் ரெக்டாங்கிள் பிக் பண்ணுங்கள், இல்லைனா ஷார்ட்கட் கமெண்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறேன், பிக் பண்ணி ட்ராக் பண்ணுறேன் பார்த்தீங்களா? இப்போ எனக்கு என்னென்னா மேனுவலாக வருது. கீழே வந்தீங்க அப்படின்னா டைமென்ஷன் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? அதோட ஷார்ட்கட் என்னென்னா டின்னு கொடுத்துருக்காங்களா? டி என்டர் கொடுத்தோம் அப்படின்னா ஸ்பெசிஃபை லென்த் ஃபார் ரெக்டாங்கிள். ஸ்பெசிஃபை லென்த்னா அதோட எக்ஸ் ஆக்சிஸ் லென்த்து கேட்குது. எக்ஸ் ஆக்சிஸ் லென்த்து 5 என்டர். ஒய் ஆக்சிஸ் வந்து 2.5 பாதி கொடுத்துட்டு என்டர் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு கிரியேட் ஆகிருக்கா? ஓகே, ஒரு 5 mm லென்த்து, 2.5 mm வித்து. ஸோ உங்களுக்கு உங்கள் ரெக்டாங்கிள் ஷேப்போட லென்த்து வித்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு மெஷர்மெண்ட்டில் நீங்கள் ட்ரா பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம்னா REC ப்ரெஸ் பண்ணி என்டர் கொடுங்க, கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுங்கள். இங்கே டைமென்ஷன் இருக்கும், டி கொடுத்து என்டர் கொடுத்துட்டு 5 என்டர். இப்போ நான் என்ன பண்ணுறேன், வித்துலேயும் 5ன்னு கொடுத்து என்டர் கொடுக்குறேன். இப்போ எனக்கு என்னென்னா ஒரு ஸ்கொயர் க்ரியேட் ஆகிருக்கும். புரியுதுங்களா? ஓகே ஓகே இதுதான் ரெக்டாங்கிள் வரைகிற மெத்தட். இப்போ அதே ரெக்டாங்கிளில் இன்னும் நிறைய டைப் இருக்குது. என்னென்னா ரவுண்டட் ரெக்டாங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. வாட் இஸ் அ ரவுண்டட் ரெக்டாங்கிள்? இப்போது இங்கே இருக்குது பாருங்கள், ரெக்டாங்குலரோட எட்ஜஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ப் எட்ஜஸாக இருக்கும். ஆனால் ரியல் லைஃப்பில் ஒரு 3D ஆப்ஜெக்டோட எட்ஜஸ் வந்து ஷார்ப் எட்ஜஸாக இருக்காது, நல்லா ஸ்மூத் எட்ஜஸாக இருக்கும். ஏன் அப்படின்னா ஒரு சின்ன சேஃப்டி பர்பஸ் தான். சரிங்களா? ஓகே, எந்த ஒரு உங்கள் யூஸ் பண்ணுற மொபைல்ஸோட கார்னர்ஸை பாருங்கள், ஒரு நல்லா ஸ்மூத்தாக தான் இருக்கும். உங்கள் லேப்டாப்போட கார்னர்ஸை பாருங்கள், ஸ்மூத்தாக தான் இருக்கும். சரிங்களா? ஓகே, என்னென்னா சிம்பிள், ஜஸ்ட் ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக தான். ஓகே, இப்போ என்னென்னா இப்போ எனக்கு நான் ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணும்போது எனக்கு என்னென்னா ஷார்ப் எட்ஜஸாக தான் வரும். இதை நான் ஸ்மூத் எட்ஜஸாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா என்னென்னா ரெக்டாங்கிள் டைப் பண்ணுங்கள். கார்னர் பிக் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்னா இங்கே கீழே வந்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்காங்க, ஃபில்லட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா? ஃபில்லட் அப்படிங்கிறது என்னென்னா எட்ஜஸில் ஒர்க் பண்ணுவாங்க. ஷார்ப் எட்ஜஸை ஸ்மூத் எட்ஜஸாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு மெத்தடு பேர் தான் ஃபில்லட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இப்போ எஃப் ப்ரெஸ் பண்ணி என்டர் கொடுத்துருங்க. இது பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபை ஃபில்லட் ரேடியஸ் இருக்குது பார்த்தீங்களா? ஃபில்லட் ரேடியஸ் அப்படிங்கிறனா அதை நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, ஸ்மூத் எட்ஜஸாக ஒரு கர்வ் ஷேப்பில் தான் இருக்கும், ஒரு ஆர்க்கு ஷேப்பில் தான் இருக்கும். அப்போ ஆர்க்குங்கிறது என்ன, சர்க்குலரோட ஒரு பீஸ் இல்லைங்களா? அதனால தான் ரேடியஸ் கேட்கு. இப்போ நான் ரேடியஸ் என்ன பண்ணுறேன், 1.5 mm கொடுத்து என்டர் கொடுத்துட்றேன். இப்போ ஃபஸ்ட்டு கார்னர் பாயிண்ட் பிக் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு கார்னர் பிக் பண்ணி ட்ராக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு எட்ஜஸ் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்மூத்தாக வருதா? இதுக்கடுத்து டைமென்ஷன் என்டர், 5 என்டர், 5 என்டர். பார்த்தீங்கன்னா எனக்கு கிரியேட் ஆகிருக்கா? புரியுதா? இதுதான் என்னென்னா ரவுண்டட் ரெக்டாங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. எட்ஜஸில் நம்ம ஆட்டோமேட்டிக்காக ஃபில்லட் அடித்து கொண்டு வரதுக்கு பேர் தான் என்னென்னா ரவுண்டட் ரெக்டாங்கிள். ஓகே, இப்போ அதே ரெக்டாங்கிள் நான் கிளிக் பண்ணுறேன், ட்ராக் பண்ணுறேன், எனக்கு வரும்போதே வருது. ஏன்னா நான் ப்ரீவியஸாக என்ன பண்ணியிருந்தேன், ரேடியஸ் வேல்யூ நான் கொடுத்துருந்தேன். இப்போ இதை நான் நார்மல் பொசிஷன் கொண்டு போனோம் அப்படின்னா ஃபில்லட்டு கொடுத்துட்டு, ஸோ என்ன வேல்யூ கொடுத்துருக்கோன்னா 1.5 mm கொடுத்துருக்கோம். அதை 0 பண்ணி என்று கொடுத்துட்டிங்கன்னா இப்போ எனக்கு ஷார்ப் எட்ஜஸாக வரும். ஓகே, இதுதான் ரவுண்டட் ரெக்டாங்கிள். ஓகே, நெக்ஸ்ட் என்னென்னா ரொட்டேட்டட் ரெக்டாங்கிள். வாட் இஸ் அ ரொட்டேட்டட் ரெக்டாங்கிள்? இப்போ நான் ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணுறேன், கரெக்டாக எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸில் வருது இல்லைங்களா? இப்போ எனக்கு ஒரு 45 டிகிரி ஆங்கிளில் எனக்கு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணணும், இல்லைனா 60 டிகிரி ஆங்கிளில்
ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணோம் அப்படின்னா ரெக்டாங்கிள் கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் கார்னர் பிக் பாயிண்ட்டு ட்ராக் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு நார்மலாக தான் வரும். டைமென்ஷன் பக்கத்தில் ரொட்டேஷன் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, ஆர் ப்ரெஸ் பண்ணி என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ டிகிரி கேட்கும். நம்ம பிக் பண்ண பாயிண்ட்லேருந்து டிகிரி கேட்குதா, நான் 45 டிகிரின்னு கொடுத்து என்ட்ரு கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிள் அந்த 45 டிகிரி ஆங்கிளில் தான் க்ரியேட் ஆகும். ஓகே, இப்போ டைமென்ஷன் டி என்டர், 5 என்டர், 1.5 என்டர். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு க்ரியேட் ஆகிருக்கா, 45 டிகிரி ஆங்கிளில் வரும். இதையும் நீங்கள் நார்மல் பொசிஷன் கொண்டு வரணும்னா கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுங்கள், ரொட்டேஷன் கொடுத்துட்டு 0 பண்ணிடுங்க, நார்மல் பொசிஷனுக்கு வந்துடும். ஓகே, ஸோ மேனுவல் ரெக்டாங்கிள் பார்த்துருக்கோம், டைமென்ஷன் ரெக்டாங்கிள் பார்த்துருக்கோம், ரவுண்டட் ரெக்டாங்கிள் பார்த்துருக்கோம், ரொட்டேட்டட் ரெக்டாங்கிள் பார்த்துருக்கோம் இல்லைங்களா. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா சேம்பர் ரெக்டாங்கிள். வாட் இஸ் எ சேம்பர் ரெக்டாங்கிள்? சேம்பர் ரெக்டாங்கிள் மீன்ஸ் இப்போது ரவுண்டட் ரெக்டாங்கிள் என்ன வருது, ஸோ ஃபில்லட் ஆட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, சேம்பருங்கிறது இங்கே ஷாம்பர்ன்னு இருக்கும். ஷாம்பர் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, அதே ஷார்ப் எட்ஜஸை ஸ்லோப்புடு எட்ஜஸாக கன்வெர்ட் பண்ணுறது. இப்போ நான் சேம்பர் பிக் பண்ணுறேன், ஃபஸ்ட்டு சேம்பர் டிஸ்டன்ஸ் வந்து என்னென்னா 1.5 வச்சுக்கிறேன், ரெண்டாவது சேம்பரையும் நான் 1.5 வச்சுக்கிறேன், 1.5 வச்சுட்டு என்ட்ரு கொடுத்துட்றேன். இப்போ நான் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுறேன். எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வருது பார்த்தீங்களா, அந்த எட்ஜஸ் பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தாக ஒரு ஆர்க்கு ஷேப்பில் இல்லாமல் எனக்கு ஸ்லோப்புடாக ஒரு சாய்மான டிகிரியில் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு பேர் தான் என்னென்னா ஸ்லோப்புடு எட்ஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் என்ன பண்ணிங்கன்னா டி என்டர், 5 என்டர், 5 என்டர் கொடுத்தேன்னா எனக்கு கிரியேட் ஆகும். ஸோ இதுக்கு பேர் தான் என்னென்னா சேம்பர் ரெக்டாங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, புரிஞ்சுதுங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு அதே ரெக்டாங்கிள் என்னென்னா வித் ஆப்ஷன். ஸோ வித் அப்படிங்கிறது என்னென்னா அகலம், அந்த ரெக்டாங்கிளோட திக்னஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நான் இங்கே வித்து கொடுத்துட்டு 1.5 mm திக்னஸ் கொடுத்துட்டு என்ட்ரு கொடுக்குறேன். ஸோ சேம்பர் கொடுத்துட்டு சேம்பரை 0 பண்ணிக்கிறேன். 0 பண்ணிவிட்டு இப்போ நான் ட்ராக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு திக்னஸோடு வருதா, இதுதான் என்னென்னா ஸோ வித் ரெக்டாங்கிள், அதாவது அதோட திக்னஸை இன்க்ரீஸ் பண்ணி காமிச்சிக்கலாம். சரிங்களா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா அதே இதை நார்மல் பொசிஷன் கொண்டு வரணும், ரெக்டாங்கிள் போய்க்கோங்க. ஸோ வித்து கொடுத்துட்டு 0 பண்ணிடுங்க, உங்களுக்கு நார்மலாக வரும். ஓகேவா? ஓகே, ஸோ இதுதான் ரெக்டாங்கிள் வரைகிற மெத்தட்ஸ். ஸோ ரெக்டாங்கிள் இருக்கிற ஆப்ஷன்ஸு, ஸோ ஃபில்லட், சேம்பர், வித், தென் டைமென்ஷன், ரொட்டேஷன்ஸ், இது எல்லாமே பார்த்துருக்கோம். சரிங்களா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன டூல் அப்படின்னா பாலிகன். ஸோ பாலிகன் அப்படிங்கிறது என்னென்னா ஸோ சைட்ஸை டிபெண்ட் பண்ணி சொல்லுவாங்க, நேம்ஸ் இருக்கும். இப்போ 3 சைடுலேருந்து ஸ்டார்ட் ஆகும். ட்ரையாங்கிள், குவாட்ராங்கிள், பென்டகன், ஹெக்ஸகன், ஹெப்டகன், ஆக்டகன். அதாவது 3 பக்கம் இருந்தால் ட்ரையாங்கிள், 4 பக்கம் இருந்தால் குவாட்ராங்கிள், 5 பக்கம் இருந்தால் பென்டகன், 6 பக்கம் இருந்தால் ஹெக்ஸகன், 7 பக்கம் இருந்தால் ஹெப்டகன், 8 பக்கம் இருந்தால் ஆக்டகன். இந்த மாதிரி நிறைய போகும், ஒரு 34, 35 போகும், ஒரு 50 சைட்ஸ் வரைக்கும் போகும். சரிங்களா? அதோட நேம்லாம் நம்ம இது இப்போ இந்த வீடியோவில் நம்மளால் சொல்லிட்டு இருக்க முடியாது. ஸோ எக்ஸெப்டாக ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கோங்க. ஸோ பாலிகன் அப்படிங்கிறது என்னென்னா ஸோ இந்த நம்பர் ஆஃப் சைட்ஸை டிபெண்ட் பண்ணி வரும். அதோட ஷார்ட்கட் என்னென்னா POL ப்ரெஸ் பண்ணி என்ட்ரு கொடுங்க. இப்போ என்டர் நம்பர் ஆஃப் சைடு வருது பார்த்தீங்களா, இப்போ நான் 6ன்னு கொடுத்து என்டர் கொடுத்துறேன். இப்போ ஸ்பெசிஃபை சென்டர் ஆஃப் பாலிகன், எந்த பாயிண்டில் பிக் பண்ணி ட்ரா பண்ண போகிறோமோ அந்த பாயிண்ட்டை பிக் பண்ணிவிட்டு இங்கே வருது பார்த்தீங்களா, இதுதான் என்னென்னா மெயினான ஒரு விஷயம். ஸோ inscribed in circle, circumscribed about the circle. ஸோ வாட் இஸ் இந்த ரெண்டுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, நான் பாலிகனில் சைட்ஸை டிபெண்ட் பண்ணி நிறைய வெரைட்டிஸ் இருக்கலாம், பட் வரைகிற மெத்தடு 2 டைப் தான். ஒன்று இன்ஸ்கிரைப்ட் இன் சர்க்கிள், ரெண்டாவது சர்க்கம்ஸ்கிரைப்ட் அபவுட் சர்க்கிள். ஸோ ரெண்டுக்கு என்ன டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இன்ஸ்கிரைப்ட் இன் சர்க்கிள் வச்சுட்டு நான் ட்ராக் பண்ணுறேன். நான் F8 ஆன் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபை ரேடியஸ் ஆஃப் சர்க்கிள்னு காட்டுது பார்த்தீங்களா, இதோட மெஷர்மெண்ட் வந்து சர்க்குலரோட ரேடியஸை டிபெண்ட் பண்ணி தான் வரும். இப்போ நான் ரேடியஸ் வந்து 2.5 கொடுத்துட்டு என்டர் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ அதே பாலிகன் எடுத்துகிட்டு அதே 6 சைட்ஸ் கொடுத்துட்டு சர்க்கம்ஸ்கிரைப் கொடுத்துட்டு இதையும் நான் என்ன பண்ணுறேன் 2.5 கொடுக்குறேன். ஸோ ரெண்டுக்கு என்ன டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் மேக்ஸிமைஸாக இருக்கும், இதை விட இது கொஞ்சம் மேக்ஸிமைஸாக இருக்கும். ஸோ ரெண்டுக்கு என்ன டிஃப்ரெண்ட்ங்கிறத இப்போ நான் சொல்லி காட்டுற மாதிரில, இப்போ சர்க்கிள் எடுத்துகிட்டு இதோட சென்டர் பாயிண்டில் 2.5 ரேடியஸ் கொடுக்குறேன். ஓகே, இப்போ அதே சர்க்குலர் எடுத்துகிட்டு இங்கே 2.5 ரேடியஸ் கொடுக்குறேன். ஓகே, ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கு டிஃப்ரெண்ட் புரியுதா. இன்ஸ்கிரைப் அதாவது இன்னுனா சர்க்கிளுக்கு உள்ளே இருக்கும், அதுதான் வருது. ரெண்டாவது சர்க்கம்ஸ்கிரைப் அபவுட்ங்கிறது வெளியே மீனிங் அப்படிங்கிற மாதிரி வரும். சரிங்களா? ஓகே, சர்க்கிளுக்கு
வெளியில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் என்னென்னா அந்த இன்ஸ்கிரைப்டுக்கும் சர்க்கம்ஸ்கிரைப்புக்கும் உண்டான டிஃப்ரெண்ட். ஓகேங்களா? புரிஞ்சுதுங்களா? இப்போ என்ன பண்ணுறேன், வேறு ஏதாவது ட்ரா பண்ணி காட்டுறேன். ஒரு பாலிகன் எடுத்துக்கோங்க, 3 பக்கம் கொடுத்துட்டு இன்ஸ்கிரைப் கொடுத்துட்டு நான் வந்துட்டு 25 ரேடியஸ் கொடுக்குறேன். சாரி 25 இல்லை 2.5 ரேடியஸ் கொடுத்துக்கிறேன். ஓகே, இது 2.5. இப்போ அதே இதை எடுத்துகிட்டு 3 பக்கம் வச்சுட்டு சர்க்கம்ஸ்கிரைப் கொடுத்துட்டு ஸோ இதை வந்துட்டு 2.5 கொடுத்துறேன். ஸோ டிஃப்ரெண்ட் புரியுதுங்களா? இதுவும் 2.5 ரேடியஸ் தான், இதுவும் 2.5 ரேடியஸ் தான். பட் இது என்னென்னா சர்க்கிளுக்கு உள்ள டிபெண்ட் ஆகி வருது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், 2.5 ரேடியஸ். ஸோ இங்கே 2.5 ரேடியஸ். ரெண்டுக்கு டிஃப்ரெண்ட் புரியுதுங்களா? ஓகே, ஸோ இதுக்கு வந்து சர்க்குலருக்கு டேஞ்சண்ட்டாக அமையுது, இது சர்க்குலருக்கு கோஇன்சிடெண்ட்டாக அமையுது. உள்ள வெளியே, அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. சரிங்களா? மற்றபடி நமக்கு எவ்வளோ சைடு வேணும், எந்த இடத்துல மார்க் பண்ணுறோமோ அந்த இடத்துல நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். இதுதான் பாலிகன் வரைகிற மெத்தட்ஸ். மோஸ்ட்லி இதை எதுக்கு யூஸ் பண்ணலாம், இந்த நட்டு டிசைன்ஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. போல்டு, M4, M14 போல்டுலாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் என்னென்னா எலிப்ஸ். வாட் இஸ் எலிப்ஸ்? எலிப்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா இட்ஸ் எ நீள்வட்டம். சரிங்களா? சர்க்குலர் ஆப்ஜெக்டை நம்ம ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து கம்ப்ரஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் என்னென்னா கொஞ்சம் ஒரு நீளமாக எக்ஸ்பேண்ட் ஆகும். அந்த ஷேப்புக்கு பேர் தான் என்னென்னா எலிப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஓகே, அது இதுவும் சர்க்கிளோட ஃபேமிலியில் வரும். சர்க்கிள் பார்த்தீங்கன்னா சர்க்கிள், ஆர்க்கு, எலிப்ஸு, எலிப்டிக்கல் ஆர்க்கு, ஹைப்பர்போலா, பேரபோலா, அந்த மாதிரி ஆர்க் டைப் நிறைய இருக்குது. சரிங்களா? ஓகே, அதில் எலிப்ஸ் பார்த்துடலாம். ஓகே, அதில் பார்த்தீங்கன்னா சென்டர் எலிப்ஸு, ஆக்சிஸ் அண்டு எலிப்டிக்கல் ஆர்க் 3 டைப் இருக்குது. ஃபஸ்ட்டு சென்டர் எலிப்ஸ். ஓகே, சென்டர் எலிப்ஸ்னால் என்னென்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு என்னென்னா இதுக்கு 2 மெஷர்மெண்ட் இருக்குது. செமி மேஜர் ஆக்சிஸ், செமி மைனர் ஆக்சிஸ். எந்த பக்கம் லென்த் அதிகமாக இருக்கோ அது மேஜர் ஆக்சிஸ், எந்த பக்கம் லென்த் கம்மியாக இருக்கோ அது மைனர் ஆக்சிஸ். இப்போ நான் என்ன பண்ணுறேன், சென்டர் எலிப்ஸ் ஒரு லைன் போட்டுக்கிறேன். எக்ஸாம்பிளுக்கு இது வந்து ஒரு 5 mm வச்சுக்கிறேன். 5 mm. ஓகே, இப்போது சென்டர் எலிப்ஸ் எடுத்துகிட்டு ஸோ சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிவிட்டு இந்த பக்கம் 2.5 ரேடியஸ் கொடுப்பேன். ஸோ ரேடியஸ் வெளியே கொடுக்குறேன். எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா டோட்டலாக 5 mm எடுத்துக்கிச்சு. 2.5 தான் கொடுத்தேன், ஆனால் எனக்கு டோட்டலாக 5 mm. இப்போது மைனர் ஆக்சிஸ் கொடுக்க போகிறேன். இல்லைனா இந்த பக்கம் மேஜர் ஆக்சிஸ் வச்சுட்டு 5ன்னு கொடுத்து என்கிட்ட கொடுக்குறேன். அப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா இது டோட்டலாக 10 mm, இது 5 mm. இது மேஜர் ஆக்சிஸ், வெர்டிகலாக மேஜர் ஆக்சிஸ், ஹரிசாண்டலாக மைனர் ஆக்சிஸ். புரிஞ்சுதுங்களா? ஸோ இது சென்டர் எலிப்ஸ். நம்ம சர்க்கிள் வரைகிற மாதிரி தான். சென்டர் பாயிண்ட்டை பிக் பண்ணி நம்ம ட்ராக் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு டயாமீட்டரில் கன்வெர்ட் ஆகி வந்துடும். சரிங்களா? நெக்ஸ்ட் என்னென்னா ஆக்சிஸ் எண்டு. ஆக்சிஸ் எண்டு அப்படிங்கிறது என்னென்னா நம்ம ஃபஸ்ட்டு பிக் பண்ணுற ஸ்டார்ட் பாயிண்ட்டும் எண்டு பாயிண்ட்டும் எவ்வளோ டிஸ்டன்ஸோ அந்த டிஸ்டன்ஸோட மிட் பாயிண்ட்டை பிடிச்சிட்டு 3வது பாயிண்ட்டு ஆட் ஆகும். இப்போ என்னென்னா ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட்டு, செகண்ட் பாயிண்ட், இது இப்போ இதோட டோட்டல் லென்த் எனக்கு எவ்வளோனா 5 mm. அப்போ அதோட பாதி எவ்வளோனா 2.5 mm. அதில் ஆட்டோமேட்டிக்காக மிட் பாயிண்ட் பிடிச்சிட்டு எனக்கு மேஜர் இல்லைனா மைனர் நான் அடுத்து கொடுக்க போகிற வேல்யூ எவ்வளோ கொடுக்கணும் அதை டிபெண்ட் பண்ணி மேஜராக மைனராக வரும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை வந்துட்டு 4.5ன்னு கொடுத்துறேன். அப்போது இது எனக்கு டோட்டலாக 9 mm ஆட் ஆகும், இது 5 mm ஆட் ஆகும். புரிஞ்சுதுங்களா? இது சென்டர் எலிப்ஸ், இது ஆக்சிஸ் எண்டு. சரிங்களா? இது வந்து நம்ம ஒரு லைன் போடுற மாதிரி தான். லைனில் என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட் பாயிண்ட்டு செகண்ட் பாயிண்ட் கொடுக்குறோம். அதே மாதிரி தான் ஆக்சிஸ் எண்டில் என்ன பண்ணுறோன்னா ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட்டு செகண்ட் பாயிண்ட்டு அதோட டோட்டல் லென்த் எவ்வளவோ அதோட மிட் பாயிண்ட் ஆட்டோமேட்டிக்காக பிடிச்சிட்டு நமக்கு அடுத்த ரேடியஸ் வேல்யூ வரும். சரிங்களா? ஓகே, ஸோ மூணாவதாக என்னென்னா எலிப்டிக்கல் ஆர்க். வாட் இஸ் எலிப்டிக்கல் ஆர்க்? ஆர்க்னா என்ன, சர்க்கிளில் ஒரு பீஸ். அதே மாதிரி எலிப்டிக்கல் ஆர்க் அப்படிங்கிறதுனா எலிப்ஸில் ஒரு பீஸ், வேறு ஒன்றுமே கிடையாது. சரிங்களா? இது என்னென்னா ஆக்சிஸ் எண்டை டிபெண்ட் பண்ணி வரும். ஃபஸ்ட்டு 2 பாயிண்ட்டை பிக் பண்ணி அதில் மேஜர் மைனர் கொடுத்ததுக்கப்புறம் ஆர்க்கு க்ரியேட் பண்ணுவோம். ஸோ கவனிங்க. ஓகே, ஃபஸ்ட் இங்கேருந்து நான் எடுத்துக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட்டு இது மேஜர் ஆக்சிஸ், இதை நான் மைனர் ஆக்சிஸாக வச்சிடுறேன். வச்சுட்டு எந்த இடத்துல ஆர்க்கு ஸ்டார்ட் ஆகணும், இங்கேருந்து ஆர்க்கு ஸ்டார்ட் ஆகி எந்த இடத்துல ஆர்க்கு முடியணும், இங்கே முடியணும். புரியுதுங்களா? ஸோ மறுபடியும் சொல்கிறேன், எலிப்டிக்கல் ஆர்க் எடுத்துக்கோங்க. இங்கேருந்து ஆர்க்கு ட்ரா பண்ணி மேஜர் ஆக்சிஸ் இப்போ இதை மேஜர் ஆக்சிஸாக வச்சுட்டு இங்கேருந்து ஆர்க்கு ஸ்டார்ட் ஆகணும், இங்கேருந்து எண்ட் ஆகணும். புரியுதுங்களா? இதுதான் எலிப்டிக்கல் ஆர்க். ஃபஸ்ட்டு மேஜர் ஆக்சிஸ் அண்ட் மைனர் ஆக்சிஸ் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து ஆர்க் எங்கே ஸ்டார்ட் ஆகணும், எந்த இடத்துல முடியணும் அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறது தான் இந்த எலிப்டிக்கல் ஆர்க். வேறு ஒன்றுமே கிடையாது. சரிங்களா? ஓகே,
ஸோ ட்ராயிங் டூல்ஸ் ஆல் ஓவர் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். லைன் டூல்ஸ் ஆல்ரெடி நான் ஃபஸ்ட்டு வீடியோவில் போட்டிருக்கேன். ஸோ பார்க்காதவங்க அதையும் பார்த்துட்டு வந்துடுங்க சரிங்களா. ஏன்னா அடுத்தடுத்து வரப்போகிற கிளாஸஸ் அந்த வீடியோஸில் நம்ம என்ன பார்ப்போம்னா மெக்கானிக்கல் டிராயிங்ஸு, சிவில் டிராயிங்ஸ் எல்லாமே நம்ம ட்ரா பண்ணி ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். ஓகே சரிங்களா. ஓகே, இதுதான் பேசிக்கான ஒரு டிராயிங் டூல்ஸ். ஸோ லைன், பாலிலைன், சர்க்கிள், ஆர்க்கு, ரெக்டாங்கிள், பாலிகன், எலிப்ஸ் இது எல்லாமே பார்த்துருக்கோம் இல்லைங்களா. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு சின்ன டூல் இருக்குது, டோனட்னு சொல்லுவாங்க. அடுத்து உள்ள டூல்ஸ் எல்லாமே டோனட் அப்படிங்கிறதுனா என்னென்னா, ஸோ டோனட் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் உளுந்த வடை ஷேப்பில் இருக்கும் பார்த்தீங்களா, ஐடிஓடின்னு சொல்லுவாங்க, அவுட்டர் டயா இன்னர் டயா. இப்போ டோனட்டுக்கு ஷார்ட்கட்டு டிஓ ப்ரெஸ் பண்ணி என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா இன்சைட் டயா வந்து 1.5, அவுட் சைட் டயா வந்து 3 mm கொடுத்துட்டு என்ட்ரு கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு க்ரியேட் ஆகுதா. ஸோ எந்த இடத்துல வேணுமோ நம்ம இப்படி மார்க் பண்ணி வச்சுக்கலாம். ஆனால் எனக்கு வரும்போதே என்னென்னா இந்த மாதிரி ஒரு சாலிடு ஃபில் ஆகி தான் வரும். இந்த ஹேட்ச் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு ஃபில் ஆகி தான் வரும். இதுதான் என்னென்னா டோனட் ஷேப். இது மோஸ்ட்லி எங்கே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா எலக்ட்ரிக்கல் டயக்ராம்ஸில் அதிகமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு இண்டிகேஷன்ஸ் கொடுக்கணும், ஒரு இண்டிகேட்டரை மார்க் பண்ணி வைக்க வேண்டியது அப்படின்னா நம்ம இந்த டோனட் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அது ஒரு மேக்ஸிமைஸ் ஆகும். வைடு ரிங்க் இதை பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரிக்கல் டயக்ராம்ஸ்க்கு இந்த மாதிரி நம்ம கொடுத்துக்க முடியும் சரிங்களா. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா இங்கே இருக்கிற மாடிஃபை டூல்ஸ் எல்லாமே பார்ப்போம் சரிங்களா. ஸோ இந்த மாடிஃபை டூல்ஸ் புரிஞ்சால் மட்டும்தான் இந்த ட்ராயிங் டூல்ஸ் அண்ட் மாடிஃபை டூல்ஸ் இந்த ரெண்டையுமே நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் உங்களால் ஆட்டோகேடில் ஒரு டிராயிங்கை ப்ராப்பராக ட்ரா பண்ண முடியும் சரிங்களா. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படின்னா தான் ஃபஸ்ட்லேருந்து நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறது புரிய வரும் சரிங்களா. ஓகே, ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.